ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாத்துக்கும் என்னுடைய ஈவினிங் வணக்கம். இன்றைக்கி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பாட்டு தான். பப்ளு இப்போ தான் தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் இன்றைக்கி ஏன் கொஞ்சம் லேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி சாங் வந்து நாளைக்கு தான் போஸ்ட் போடுவேன். இன்றைக்கி மார்னிங்கே போட்டுட்டேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கோயிலுக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அதான் காலையில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் திரும்பி வீட்டுக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா மணி ஒரு 4-5 ஆகிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சில ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு தான் வந்தேன். கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம எங்கே போனோம், கணக்கம்பட்டி தெரியுமா உங்களுக்கு? எனக்கு வந்து அங்கே கணக்கம்பட்டியில் வந்து அந்த கோயில் வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமாதி தான். என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து சொன்னாங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாம் அடிக்கடி கோயிலுக்கு அங்கங்கன்னு சொல்லி போவாங்க. இப்போ மந்த்லி ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கோயிலுக்கு போவாங்க. அப்புறம் எந்த கோயிலுக்கு போகிறீங்க, என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது தான் வந்து எனக்கு இந்த கோயில் பற்றியெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லி அவ்வளோவா தெரியாது. யாராவது கோயில் பற்றி சொன்னாங்கன்னா அந்த கோயிலுக்கு போவேன். சர்ச்சுக்குன்னா சர்ச்சுக்கு போவேன். இல்லை வேறு எங்கேயாவதுன்னா எங்கே யார் என்ன சொல்கிறாங்களோ அங்கே வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவேன். அப்புறம் வந்து சொன்னாங்க, இந்த இடத்துல கணக்கம்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தர், அவர் வந்து இறந்துட்டாங்க. அவரோட சமாதி தான் வந்து தெய்வமாக வந்து கும்பிட்டுருக்காங்க. மனசில் என்ன நினச்சி போனாலும் அது அப்படியே நடந்துடும். அங்கே போய் நம்ம வேண்டுதலில் எதுவும் பண்ண வேண்டாம். என்ன நினச்சிட்டு நீ போகிறியோ அது அப்படியே கன்ஃபார்ம் நடந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு இப்படி தான் எல்லாம் வளரிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அப்புறம் இன்னொரு அக்காவை மீட் பண்ணேன். அந்த அக்காவை வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமியை பற்றி தான் வந்து பெருசாக வந்து சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி அப்படி கேட்டு விட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லேயே எங்கள் ரிலேஷன்ஸே வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறீங்க என்ன ஏதுன்னு சொல்லி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை கணக்கம்பட்டியில் ஒரு சித்தர் கோயில் இருக்குதாம்மா, இது அங்கே போனாக்கா நம்ம நினச்சது எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, அதனால தான் அங்கே போயிட்டு வரலான்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிளம்புனாங்க. அப்போ தான் எனக்கும் மனசுக்குள்ளே ஒரு இது, என்னடா எல்லாமே இவரே சொல்கிறாங்க, நம்ம எல்லா கோயிலுக்கும் போயிருக்கோம், அதாவது சித்தருங்கிறாங்க, அப்புறம் அவர் இறந்துட்டாங்க, அவர் சமாதி வந்து தெய்வமாக கும்பிட்றேன்னு சொல்லி சொல்கிறாங்க, என்ன சரி நம்மளும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனசுக்குள்ளே ரொம்ப நாள் வந்து ஒரு ஆசை எனக்கு இருந்தது. அந்த ஆசை வந்து சரி அங்கே போனால் நிறைவேறுமா அப்படின்றதுக்காண்டி நான் எல்லா கோயிலுக்கும் போவேன். இருந்தாலும் இவங்க இப்படி சொல்கிறனால சரி நம்மளும் ஒரு இதை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதாங்க. சும்மா ஒரு பொய்க்காண்டி சொல்லலை, எதுக்காகவும் நான் சொல்லலை. இன்றைக்கி நான் கோயிலுக்கு போனால் அதுதான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு அப்புறம் நானும் வந்து கணக்கம்பட்டிக்கு போனேன். அப்புறம் பார்த்தா அங்கே போயிட்டு நான் மனசில் ஒன்று நினச்சிட்டு போனேன். போயிட்டு அந்த சாமி பாதத்தை மட்டும் கும்பிட்டு அப்புறம் அவரோட அந்த உள்ளே போனதுலேருந்து என்ட்ரன்ஸு உள்ளே போனதுலேருந்து ரிட்டன் நம்ம வர வரைக்கும் யாரும் ஒரு 10 பைசா, இந்த ஒரு சில கோயிலுக்கெல்லாம் போனாக்கா 100 அந்த டோக்கன் வாங்கணும், அப்புறம் 500 ஏதோ இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு போனதோட வந்து சேர்த்து 3 டைம் போயிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். 2வது டைம் ஒரு வேண்டுதல் வச்சேன். அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சு எனக்கு. ஸோ 3வது டைம் நான் போயிட்டு வந்துட்டேன். கடவுள் புண்ணியத்தில் வேண்டுதல் வந்து நிறைவேற்றிட்டேன். அங்கே உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாம் கொஞ்சம் கடைங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் வந்து அந்த ஊருக்குள்ளே, அதாவது அவரோட வயசில் வந்து அவர் நடந்து போய் கொண்டு எல்லாம் வந்து பார்த்து பண்ணி கொண்டுட்டு இருந்தார் பார்த்திங்களா. அந்த மாதிரி இடத்துக்கு வந்து அந்த மாதிரி அப்படியே அவர் நடந்து போன அந்த கால் தடங்கள், அவர் அந்த உட்காந்து எந்த இடத்துல உட்காந்துருந்தாரோ அங்கே ஒரு திட்டு, அப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு மரம், அந்த மரத்துக்கு கீழே வந்து அவரோட கால் அச்சு, அப்புறம் வந்து அவர் வந்து வாழ்ந்த வீடு, அப்புறம் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் போக போக வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் வேண்டுதல் வச்சு நிறைவேறிடுது பார்த்திங்களா. அந்த நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா, அவங்களுக்கு வந்து காணிக்கை அது இது மாதிரி எல்லாம் கொடுக்கறதில்ல. விருப்பப்பட்டால் அது கொடுக்கலாம், ஆனால் யாரும் எதுவுமே கம்பல் பண்ணுறது கிடையாது. என்னோடய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த அரிசி மூட்டைங்க, அதாவது எல்லாமே சொல்லுவாங்க என்னன்னாக்கா, கடவுளே சொல்லியிருக்கு, தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லிட்டு. ஒரு மனுஷன் பசியாக இருக்கும் பொழுது அவனுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது உங்களுக்கு காலத்துக்கும் வந்து புண்ணியம் கிடைக்கும். அதனால் அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அவங்க வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்னாக்கா அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா அரிசி மூட்டை வந்து வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி தான் வந்து பண்ணினேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ இருக்கும் பொழுது காசு பணம் நகை நட்டு சொத்து சோகம் எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு. இல்லைனாலும் நம்ம சம்பாரிச்செல்லாம் சேர்த்து வச்சுப்போம். ஆனால் நம்ம இறந்த பிறகு இதெல்லாமே நம்ம கூட வரதில்லை. அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்போ ஓரளவுக்கு ஏஜ் இருக்கும்போது அப்போ தெரியல,
அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயம் நடக்கும்பொழுது தான் யோசித்து பார்க்கும்போது தான் நம்ம செத்தா நம்ம கூட வர்றது வந்து இந்த காசு பணம் இந்த நகை நட்டு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஒருத்தருக்கு பசிக்குதுன்னு சொல்லி அந்த சாப்பாடு வாங்கி தரோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம செத்து மேலே போகும்பொழுது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஏதாவது சில பல தப்புக்கள் செஞ்சுருப்போம். தப்புனா அந்த யாராவது மனசு நோகிற மாதிரி பேசியிருப்போம், இல்லை ஏதாவது பொய் பேசியிருப்போம், இல்லை மற்றவங்கள பார்த்து பொறாமப்பட்டிருப்போம், இல்லை ஏதாவது வஞ்சகம் வச்சுருப்போம். இந்த மாதிரி எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தவறுகள். இதுக்கும் மேலே நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. நான் சொல்கிறது சிம்பிளாக. இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செத்து மேலே போகும்பொழுது கடவுள் வந்து அதுக்கு நம்மளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. அது வந்து அந்த நரகத்தெல்லாம் வந்து தாண்டி தான் நம்ம வந்து மோட்சத்துக்கு போகணும். அப்போ அந்த நரகத்தில் இருக்கிற கஷ்டம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க என்னென்னா, நம்ம வந்து இங்கே கீழே இந்த பூலோகத்தில் வந்து நம்ம மற்றவங்களுக்கு பண்ணுறோம் பார்த்தீங்களா, தானம் தர்மம். இது தான தர்மம் நீங்கள் மற்றவங்களுக்கு காசாக கொடுத்தா அதெல்லாம் செல்லுபடியாகாது. நகை நட்டாக கொடுத்தா செல்லுபடியாகாது. துணிமணி எடுத்து கொடுக்குறீங்களா, அது செல்லுபடியாகாது. வயிற்றுக்கு சோறு போடுறீங்க பாருங்கள், அன்னதானம். இந்த அன்னதானம் தான் நம்மளை காப்பாற்றும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்களால் முடிஞ்சது நீங்கள் வந்து இப்போது உங்களுக்கு பிறந்தநாள் வரலாம், இல்லை அம்மா அப்பாவுக்கு பிறந்தநாள் வரலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பிறந்தநாள் வரலாம், இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்சமான நாள் வரலாம். அப்போ அந்த நாள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா மற்றவங்களோட ஆசீர்வாதம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். அதுலேயும் கடவுளோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நிறையா பேர்த்துக்கு என்னென்னமோ எது செய்வீங்க. நம்மள்ட்ட ஒரு 50 ரூபா 100 ரூபா கூட இல்லாமல் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து போயிட்டு 1000 2000 10,000 20,000 அப்படி தான் வந்து எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும் செய்யணும் அப்படின்றது கிடையாது. சும்மா ஒரு 10 ரூபா, ஒரு 5 ரூபா பிஸ்கெட் பாக்கெட் ஒரு 10 பேர்த்துக்கு, இல்லை ஒரு பொட்டின சாப்பாடு 30 ரூபா 40 ரூபா தான், அது ஒரு 10 பேர்த்துக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட நாள், உங்கள் பிறந்த நாள், உங்கள் அம்மா அப்பா பிறந்த நாள், உங்கள் அக்கா தங்கச்சி பிறந்த நாள், இந்த மாதிரி ஏதோ ஒரு விசேஷ நாள் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து தானமாக பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் எதுக்காக இதை உங்களுக்கு சொல்கிறேன்னாக்கா, எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுற நீங்கள் என்றைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நான் வேண்டுவேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து நான் கோயில் போனது, நான் பொய் சொல்கிறேன்னு நினச்சாலும் பரவாயில்ல, உங்கள் எல்லாத்துக்காகவும் வேண்டிட்டு வந்தேன். கடவுளே, எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுற இந்த நல்ல உள்ளங்கள் எல்லாமே என்றைக்குமே அவங்க குடும்பம், குட்டிங்களோட புருஷன்களோட சந்தோஷமாக இருக்கணும் என்றைக்குமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் சேர்த்து தான் நான் வேண்டிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த மாதிரி சின்ன இது வந்து பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டானது காரணம். நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அந்த ஒரு ரீசன் தான். ஓகே, இன்றைக்கியோட சாங் என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா? சரி, ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு, சிஸ்டர் எனக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நதியா சாங்ஸ் வந்து போடுங்க. நேற்று வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நதியா சாங்ஸ் போடுங்க. அது வந்து பார்த்திங்கனாக்கா மெலோடியாக இருக்கும், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் சரி உங்களுக்காகவும் சரி, அதனால இன்றைக்கி நதியாவோட சாங் தான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பாடுறேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. இதே ஆதரவு வந்து கண்டினியூஸாக எனக்கு கொடுத்துட்டே இருங்க. உங்களோட சப்போர்ட் வந்து என்றைக்குமே எனக்கு கூட இருக்கணும். உங்களை என்றைக்குமே நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன். ஓகே, பாடலாமா? பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா, பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா, வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா, பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா, அழைப்பு மணி எந்தன் வீட்டில் கேட்டாலும் ஓடி நான் வந்து பார்ப்பேன், தென்றல் என் வாசல் தீண்டவே இல்லை, கண்ணில் வெந்நீரை வார்ப்பேன், கண்களும் ஓய்ந்தது ஜீவனும் தேய்ந்தது, ஜீவ தீபங்கள் ஓயும் நேரம் நீயும் நேயாக வந்தாய், இந்த கண்ணீரில் சோகமில்லை இன்று ஆனந்தம் தந்தாய், பேத்தி என்றாலும் நீயும் என் தாய், பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா, வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா, பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா.
காலம் கரைந்தாலும் சோகம் சிதைந்தாலும் பாசம் வெளுக்காது மானே. நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரித்தாலும் தங்கம் கருக்காது தாயே. பொன்முகம் பார்க்கிறேன் அதில் என் முகம் பார்க்கிறேன். இந்த பொன்மானை பார்த்து கொண்டே சென்று நான் சேர வேண்டும். மீண்டும் ஜென்மங்கள் மாறும்போது நீ என் மகளாக வேண்டும். பாசராகங்கள் பாட வேண்டும். பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா. பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. சாங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து என்ன சாங் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகே, பாய். இன்றைக்கி இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு அடுத்த ஒரு பாட்டோட நாளைக்கு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.